Hello students, welcome to MS Tricks. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம chapter 1 exercise 1.3 ஓட continuation தான் பார்க்க போறோம். previous classல 1.3ல இருக்கிற sumsல 6th sum வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு question number 7ல இருந்து ரிமைனிங் இருக்கிற sums இந்த வீடியோல பார்க்கலாம். question number 7 பாருங்க. An open box is said to be made from a square piece of material. ஒரு square piece of materialல வந்து open box வந்து பண்றாங்க. ஓகேங்களா? piece of material என்ன ஷேப்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, டயகிராம்லயும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துட்டு ஒரு ஓபன் பாக்ஸ் வந்து அவங்க செய்ய போறாங்க. அந்த பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க இல்லையா, அதோட சைடு என்னன்னு சொல்லிருக்காங்க, 24 சென்டிமீட்டர் அந்த சைடு கொடுத்திருக்காங்க. By cutting equal squares from the corners and turning up the sides as shown figure. அதுலயே வந்து சைடு வந்து என்ன கொடுத்தாங்க, 24 கொடுத்தாங்க இல்லையா, இதுல கார்னர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதோட ஓவரால் லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. லென்த்ன்றது என்ன, சைடு வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 24 சென்டிமீட்டர்ல தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லா சைட்ஸுமே வந்து இருக்கும். சோ இந்த சைடும் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவுதான் இருக்கும், ஒரு ஓவராலா 24 தான் இருக்கு. ஏன்னா இது ஸ்கொயர்ன்றதுனால உங்களுக்கு ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. சோ ஒரு சைடு வந்து 24 சென்டிமீட்டர்னா 4 சைட்ஸுமே நம்மளுக்கு 24 சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்றாங்க, இந்த கார்னர்ஸ்ல மட்டும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ் ஷேப்ல வந்து கட் பண்ணிடுறாங்க. எக்ஸ் சைஸ்க்கு வந்து இந்த கார்னர்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், இதை ஃபோல்ட் பண்ணி ஓபன் பாக்ஸா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஃபிகர் ஷேப்க்கு கொண்டு வர முடியும். இதோட டிஸ்டன்ஸ் அப்ப என்ன உங்களுக்கு, எக்ஸ் இதான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 கார்னர்ஸ்லயும் அவங்க இந்த எக்ஸ் லென்த்ல வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும், இது அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ். ஓகேவா? சோ இந்த ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் ரிமைனிங் போர்ஷன்ஸ். இதோட வால்யூம் வந்து நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு இத கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணா என்ன மாதிரி வரும்ன்றது இங்க கீழே செகண்ட் ஃபிகரா கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணது. இதுலயே உங்களுக்கு இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது, இங்க எக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இங்க நம்ம எக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த எக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ஆட் பண்ணீங்கன்னா 2x இருக்கும். சோ நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ண போறது வந்து இந்த ஷேடட் போர்ஷன், இதுக்கான வால்யூம் மட்டும் தான் ஃபைண்ட் பண்றோம். சோ இந்த 2x நம்ம என்ன பண்ணிடணும், இதுல இருந்து 24 ஓவரால் லென்த் வந்து 24, அதுல இருந்து இந்த 2x வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த ஷேப்ல இப்படி மைனஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதோட லென்த் மட்டும் 24 மைனஸ் 2x. ஓகே, சோ வாங்க இப்ப பார்க்கலாம். क्वेश्चन நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து வால்யூம் ஆஃப் a பாக்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கும், கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா. சோ இங்க கீழே ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர ஷேப் வந்து கியூபாய்ட் ஷேப்ல வருது. சோ லென்த் பிரெத் நம்மளுக்கு தெரியுது. வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் பாக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? சோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்ன, L into B into H. இதுதான் வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே வந்து இது லேர்ன் பண்ணிருப்போம். சோ இப்போ L வந்து நம்மளுக்கு என்ன, क्वेश्चनல இருந்து எழுதிடலாமா. L வந்து என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா 24 மைனஸ் 2x, இதுதான் லென்த். அதே மாதிரி பிரெத்தும் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்கொயர் இல்லையா, சோ எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னால லென்த் பிரெத் எழுதியாச்சா. நெக்ஸ்ட் ஹைட் வந்து உங்களுக்கு என்ன, எக்ஸ்ன்ற ஹைட்ல இருக்கு. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரது என்னது, இங்க ஹைட் கொடுத்திருக்காங்க பாருங்க, எக்ஸ் தான் உங்களோட ஹைட் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ L B H மூணுமே கிடைச்சிருச்சு. வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வந்து இப்ப ஃபைண்ட் பண்ணிடலாமா. சோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன, V இல்லையா, V that is equal to L என்ன உங்களுக்கு 24 minus 2x into again 24 minus 2x that is B and x வந்து h ஓடது. ஓகேவா? L into B into h இந்த ஃபார்ம்ல எழுதிட்டோம். இப்போ நீங்க இத மல்டிப்ளை பண்ணுங்க. 24 into 24 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 24 வச்சு இங்க 24 கூடயும் அடுத்தது 24 வச்சு இந்த மைனஸ் 2x கூடயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 24 into 24 என்ன வரும் உங்களுக்கு, 576. நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீங்க இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாமே அப் டு 30 வரைக்கும் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்பவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? 24 into 24 என்ன வரும் நம்மளுக்கு, 576. அடுத்து 24 மைனஸ் 2x. சோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். 24 into 2 வந்து 48x. நெக்ஸ்ட் அகைன் இந்த மைனஸ் 2x கூட 24 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா
minus 48x and minus 2x into minus 2x minus into minus என்ன ஆயிடும் plus ஆயிடுமா so 4x square வரும் 2x இருக்கு இல்லையா so x square வரும் அடுத்து வெளியில ஒரு x காமனா இருக்கு so இப்போ இத வந்து நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 576x minus 48x square minus 48 அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் இந்த 48 இந்த 48 இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி எழுதிடலாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 48 மைனஸ்ல இருக்கு so சேம் சைனால நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணா என்ன இருக்கும் 48 plus 48 வந்து நமக்கு 96 x ன்னு வரும் உங்களுக்கு இல்லையா 96x வெளியில ஒரு x இருக்கனால x ஸ்கொயர் plus 4x cube அவ்வளவுதான் இதுதான் வந்து வால்யூம் v வால்யூம் v வந்து நம்மள எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஃபங்க்ஷன் ஆஃப் x ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க சோ வால்யூம் v நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் அதுல இருக்கிற வேரியபிள் என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் x சரிங்களா இதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 8 பாருங்க a function f is defined by f of x equal to 3 minus 2x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 3 minus 2x ன்னு சொல்லிட்டு find x நம்மள x வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கு such that கொடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க f of x square first given எடுத்து எழுதிருங்க f of x என்ன 3 minus 2x ன்னு கொடுத்திருக்காங்களா கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க f of x square that is equal to f of x the whole square ஓகே இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் f of x ன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபங்க்ஷன் 3 minus 2x ன்னு கொடுத்திருக்காங்க இங்க x இருக்கிற பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு x ஸ்கொயர் இருக்கா போட்டுருங்க அப்போ 3 minus 2x ஸ்கொயர் ஓகேங்களா x க்கு பதிலா என்ன போடணும் x ஸ்கொயர் போடணும் சோ f of x ல வந்து x க்கு பதிலா x ஸ்கொயர் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 minus 2x ஸ்கொயர் அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு that is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கு f of x the whole square f of x ஓட வேல்யூ என்ன நமக்கு 3 minus 2x இல்லையா அதோட whole square ஸ்கொயர் போட்டாச்சா இப்போ இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு வந்திருக்கு a minus b the whole square ஃபார்முலா என்னது a minus b the whole square formula வந்து a square minus 2ab plus b square so இந்த ஃபார்மட்ல நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி இத எழுதலாம் a இருக்கிற பொசிஷன்ல நமக்கு b இருக்கு சாரி a இருக்கிற பொசிஷன் நமக்கு 3 இருக்கு so 3 square minus 2 into a என்னது 3 and b என்னது உங்களுக்கு 2x இது a இது b okay 2x plus b square என்னது 2x the whole square that is equal to 3 square வந்து உங்களுக்கு 9 இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா மைனஸ் இதெல்லாமே பிளஸ் so minus 2 3s are 6 6 2s are 12 12x plus இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4 x ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் ஓகே முடிஞ்சிருச்சா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து நமக்கு என்ன இருக்கு லெஃப்ட் சைடுல 3 minus 2x ஸ்கொயர் இருக்கு அதையும் நான் இங்க அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிட்டு வந்துறேன் இப்போ வந்து காமனா ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லா காமன் டேர்ம்ஸை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே x ஸ்கொயர் வந்து உங்களுக்கு இங்க இருக்கு இல்லையா சோ 4x ஸ்கொயர் இருக்கு இது அப்படியே வச்சுக்கிறேன் நானு 4x ஸ்கொயர் இந்த minus 2x வந்து இந்த சைடு வந்தா உங்களுக்கு எப்படி வரும் பிளஸ் ஆயிடுமா பிளஸ் 2x ஸ்கொயர் ஆயிடும் ஓகேங்களா இந்த 4x ஸ்கொயர் அப்படியே இங்க எழுதியிருக்கேன் இந்த மைனஸ் வேல்யூ வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் 2x ஸ்கொயர் எனக்கு வந்துடுச்சு அகைன் இந்த minus 12x plus 9 அப்படியே நான் எழுதிட்டு இந்த plus 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது எனக்கு என்னவாயிடும் minus 3 ஆயிடும் that is equal to 0 ஓகே சோ இப்போ இத சால்வ் பண்ணலாம் x ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து எனக்கு ரெண்டு இருக்கு ரெண்டை ஆட் பண்ணா எனக்கு 6x ஸ்கொயர் கிடைக்கும் minus 12x so 9 minus 3 என்ன ஆகும் plus 6 that is equal to 0 இப்போ எனக்கு எல்லாத்துலயுமே பாருங்களா 6 வந்து எனக்கு காமனா எடுக்க முடியுமா இல்ல 6 ஆல நான் இது எல்லா டேர்ம்ஸுமே டிவைட் பண்ண முடியுமா so divide by 6 எதுக்காக 6 ஆல டிவைட் பண்றோம்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம டிவைட் பண்றோம் 6 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும் 6 divided by 6 எனக்கு கேன்சல் ஆயிடும் x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் அடுத்து minus 12x ன்னு இருக்கு இல்லையா சோ 12xன்றது நான் ஒரு ஸ்டெப் எழுதிறேன் அதுல 6 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க 6 வரும் minus 12x divided by 6 ன்னு வரும் plus 6 by 6 0 கூட டிவைட் பண்ணா உங்களுக்கு என்னதான் வரும் 0 தான் வரப்போகுது ஓகே நெக்ஸ்ட் நான் இங்க கண்டினியூ பண்றேன் சோ இந்த 6ம் கீழ இருக்கிற 6ம் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் எனக்கு x ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும் மைனஸ் இங்க கீழ 6 இருக்கு 6 1s are 6 6 2s are 12 ஓகே அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் 2x மட்டும் இருக்குமா இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா 6ம் 6ம் கேன்சல் ஆயிடும் 1 1 சோ plus
1 that is equal to 0. இப்போ உங்களுக்கு simplified formula கிடைச்சிருச்சா இந்த equation? நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? x ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ x ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணனும்னா இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். நம்ம previous classes-ல 9thலயே நீங்க பார்த்திருப்பீங்க ஃபேக்டரைசேஷன் பத்தி. இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? 1. x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 தான், கான்ஸ்டன்ட் டேர்மும் 1 தான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 வரும். ப்ராடக்ட் வேல்யூ வந்து 1. சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? சென்டர்ல -2 இருக்கு. சோ -2 நான் இங்க எழுதிக்கிறேன். சோ எந்த நம்பர் எடுத்து நீங்க ப்ராடக்ட் பண்ணா 1 கிடைக்கும், அதே 2 நம்பர்ஸை சம் பண்ணா உங்களுக்கு 2 கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 1 இல்லையா? 1க்கு வந்து வேற ஆப்ஷனே இல்ல. 1 1s ஆர் மட்டும் தான் நமக்கு 1 வரும். நான் போட்டுட்டேன்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணா எனக்கு 2 வரும். ஆனா எனக்கு என்ன வரணும்? -2 வரணும். சோ அப்ப -1 -1 நம்ம எடுத்துப்போமா? சோ -1 -1 ஆட் பண்ணீங்கன்னா -2 1 -1 into -1 நம்மளுக்கு கிடைக்கிறது +1. ப்ராடக்ட் டேர்ம் கிடைச்சிரும். இத பிரிச்சு எழுதிடலாம். இப்போ x - 1 அடுத்து மறுபடியும் x - 1. இது ஓவராலா எப்படி வருது? நமக்கு x - 1 the whole square ஃபார்ம்ல வருது. சோ x - 1 x - 1 சொல்லிட்டு நான் பிரிச்சு எழுதி இருக்கிறேன் எனக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ். சோ இப்போ x ஓட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 0 க்கு x - 1 = 0 ன்னு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 that is equal to 0 ன்னு பண்ணீங்கன்னா x = 1. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பண்ணியாச்சா? அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கு? x - 1 = 0 க்கு ஈக்குவேட் பண்ணா x = 1. சோ x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சது என்ன? 1, 1. Therefore x = 1. இதுதான் x ஓட வேல்யூ. Next question number 9 பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km per hour. ஒரு plane வந்து 500 km per hour ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஸ்பீட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ஓகேங்களா? சோ given எழுதலாம். given என்ன? ஸ்பீட், அந்த பிளைனோட ஸ்பீட் வந்து 500 km per hour. ஓகேங்களா? ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? express the distance d traveled by the plane as function of time t in hours. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க இங்க? டிஸ்டன்ஸ் வந்து d ன்னு எடுத்துக்கணும். அதே இது டைம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? டைம் வந்து t ன்னு கொடுத்திருக்காங்க. t in hours. சரிங்களா? இப்ப ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. நம்மள எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுது டிஸ்டன்ஸ் வந்து டைம் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல படிச்சிருப்போம். சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். இதான் இல்லையா ஸ்பீடுக்கான ஃபார்முலா? இப்ப நம்ம क्वेश्चनல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த ஃபார்முலாவை டிஸ்டன்ஸ் வர மாதிரி நம்ம எழுதுனா எப்படி எழுதிக்கலாம்? distance that is equal to இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுமா? இங்க வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம எழுதுறோம். டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இந்த ஸ்பீடு டைம் வரும்போது ஸ்பீட் கூட மல்டிப்ளை ஆகி வரும். ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, क्वेश्चनல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னது டிஸ்டன்ஸ் d தான். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஸ்மால் d கொடுத்திருக்காங்க. சோ ஸ்மால் d that is equal to ஸ்பீட் என்ன क्वेश्चनல கொடுத்திருக்கிறது? 500 இன்டு டைம் என்ன கொடுத்திருக்காங்க? டைம் பாத்தீங்கன்னா ஸ்மால் t. அவ்வளவுதான். சோ d is equal to 500 t. இதான் நம்மளோட ஆன்சர். டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்ல? t ன்ற ஃபங்க்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 10. The data in the adjacent table deposits the length of a person forehead and a corresponding height. இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த டேபிள்ல xன்றது என்ன? forehead, length of the forehead வந்து xன்றதையும் height வந்து y ன்னு கொடுத்திருக்காங்க. இதோட forehead ஓட யூனிட் என்ன? சென்டிமீட்டர்ல இருக்கு. இங்க வந்து இன்ச்சஸ்ல கொடுத்திருக்காங்க height. Okay, based on this data students find a relationship between height and forehead. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் என்னன்னா y that is equal to ax plus b. இதுல இந்த aயும் bயும் என்னன்னு சொல்றாங்க? கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்ம கிட்ட ஒரு 4 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செக் if this relation is a function. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிடலாம். given என்ன நம்மளுக்கு? ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க y that is equal to ax plus b.
ஃபைண்ட் பண்ண ரிலேஷனை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த டேபிள்ல இருக்குது இல்லையா, டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை வச்சு நீங்க என்ன பண்ணிடுங்க, ஒரு ரிலேஷன் ஆர் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி இருக்கும், இங்க எக்ஸ் லென்த் வந்து எக்ஸ் 35 இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ஹைட் என்ன உங்களுக்கு 56. ஃபோர் ஹேண்டோட லென்த் வந்து 35 இருக்கும்போது அந்த பர்சனோட ஹைட் என்ன 56. இதான் அந்த டேபிளோட மீனிங் இல்லையா. ஸோ அப்போ 35 வந்து லென்த்தா இருக்கும்போது ஹைட் என்னவா இருக்கு உங்களுக்கு 56. அதே மாதிரி 45 வந்து லென்த்தா இருக்கும்போது ஹைட் வந்து 65 அண்ட் 50 லென்த்தா இருக்கும்போது 69.5 வந்து ஹைட்டா இருக்குது. அண்ட் தென் 55க்கு வந்து 74. ரிலேஷன் எழுதியாச்சு இந்த டேபிள்ல கொடுத்தது வச்சு. இந்த ரிலேஷன் வந்து இப்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த டேபிள்ல நீங்க பார்க்கும்போதே தெரியும், எல்லா லென்த்துக்குமே வந்து அதோட இமேஜ் வந்து என்ன நம்மளுக்கு ஹைட்டா கொடுத்துருக்காங்க. கரெக்டா, எல்லா லென்த்துக்குமே என்ன இருக்கு, ஒரு ஹைட் இருக்கு. சோ ஆல் த எலிமெண்ட்ஸ் means in length. எக்ஸ் லென்த்ன்றது என்ன நம்மளுக்கு எக்ஸ் தான் இல்லையா, எல்லா லென்த்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து have a unique image. யூனிக் இமேஜ் என்ன, இப்ப 35 வந்து ஃபோர் ஹேண்ட் வந்து 35 லென்த்ல இருக்குன்னா அந்த பர்சனோட ஹைட் என்ன 56. ஓகேங்களா, இது மாறாது இல்லையா. சோ ஒரு இங்க இருக்கிற லென்த்துக்கு வந்து ஒரு லென்த்துக்குமே ஹைட் வந்து யூனிக்கா இருக்குது. சோ ஆல் த எலிமெண்ட்ஸ் இந்த லென்த் எக்ஸ், இங்க எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து யூனிக் இமேஜ் இருக்குது. எங்க இருக்குது, ஹைட் ஒய். ஓகேங்களா, ஹைட் ஒய்ல வந்து எல்லா லென்த் எக்ஸுக்குமே யூனிக் இமேஜ் இருக்கு. therefore given relation is a function. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் a and b. இந்த ரிலேஷன்ல கொடுத்திருக்கிறதுல ஏயும் பியையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்க போடுறேன். செகண்ட் வந்து நம்மளுக்கு a and b ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. சோ a and b ஃபைண்ட் பண்றதுக்கு கன்சிடர் any two ordered pairs. ஏதாவது ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சோ நான் எதை எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறேன். 35 நான் 56 இங்க எழுதிருக்கோம் இல்லையா அந்த ஆர்டர்ட் பேர்ஸ். சோ இதுல 35 56 45 65. 35 56 இன்னொரு ஆர்டர்ட் பேர் வந்து 45 and 65. ஓகே, நான் ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேரை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூட் (35, 56) in y is equal to ax plus b. இது வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க ரிலேஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 35, 56 y equal to ax plus b ல நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து x வேல்யூ, இது y. ஓகேவா. y எனக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு, சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், y க்கு பதிலா நான் 56 போடுறேன். a நான் அப்படியே வச்சுக்கிறேன். x எனக்கு என்ன 35 பிளஸ் b எனக்கு தெரியாது, நான் அதையும் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சப்ஸ்டிடியூட் அடுத்த ஆர்டர் பேர் என்ன எடுத்தோம், 45, 65 இன் y is equal to ax plus b. இதிலே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. y இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு 65 இருக்கு. a நான் அப்படியே வச்சுக்கிறேன். and x வந்து 45 plus b. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம். சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. 1ஐயும் 2ஐயும் நான் சால்வ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எனக்கு 56 equal to 35a plus b. 56 that is equal to 35a plus b. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது 65 that is equal to 45a plus b.
ஸோ இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல இதை சால்வ் பண்ணிடலாமா? எலிமினேஷன் மெத்தட் என்ன, சைனை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, பாசிட்டிவ்னா நெகட்டிவா வரும், இது நெகட்டிவ், இதுவும் வந்து நெகட்டிவ். ஸோ பிளஸ் பி மைனஸ் பி எனக்கு கேன்சல் ஆயிடும். நான் இதை மட்டும் இப்போ சால்வ் பண்றேன். சால்வ் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 56 இங்க 65 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது -9 இருக்கும். ஏன்னா 65ஓட ஆன்சர் தான் வேல்யூ தான் நம்மளுக்கு பெரிய நம்பரா இருக்கு இல்லையா. ஸோ அதனால சைன் வந்து மைனஸ்னால -9 தட் இஸ் ஈக்குவல் டு -10a. இங்கே என்ன 45ல 35 போச்சுன்னா 10 வரும். சைன் வந்து பிக்கர் நம்பர் எது 45 தான். ஸோ அதோட சைன் மைனஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மைனஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்னா 9 தட் இஸ் ஈக்குவல் டு 10aன்னு இருக்கும். ஏ வேல்யூ மட்டும் எனக்கு வேணும்ன்றப்போ என்ன ஆயிடும், 9 டிவைடட் பை 10ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0.9. ஓகேங்களா, ஏ வேல்யூ எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. ஏ வேல்யூ என்ன நான் ஃபைண்ட் பண்ணது, ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9. ஓகேங்களா, கொஸ்டின்ல கிடைச்சிருக்கு, கேட்டிருக்கிறது வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏ வேல்யூ இப்ப ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். பி வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு ஏ வந்து நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் ஏ இன் ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா, ஈக்குவேஷன் 1 என்ன எனக்கு 56 தட் இஸ் ஈக்குவல் டு a into 35 இல்லையா, a வேல்யூ என்ன நம்மளுக்கு 0.9 into 35 plus b. ஓகேவா, நம்ம ஃபைண்ட் பண்ண a வேல்யூ எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், இங்க ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ நம்மளுக்கு 35ம் 0.9 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 56 that is equal to 31.5. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு நான் ஆன்சர் எழுதுறேன், நீங்க பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 31.5 வரும். ஸோ நம்மளுக்கு b மட்டும் தான் தேவை. ஸோ b is equal to இந்த 56 அப்படி ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கட்டும். இந்த 31.5 பாசிட்டிவ் வேல்யூ இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் வேல்யூவா வரும். ஸோ b வேல்யூ என்ன, இதை நம்ம சப்ராக்ட் பண்ணா 24.5. ஓகேங்களா, கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டது என்ன, a வேல்யூ அண்ட் b வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, find the height of a person whose forehead is 40 centimeter. பர்சனோட ஹைட்டை கேட்டிருக்காங்க. ஹைட்ன்றது என்ன நம்மளுக்கு y தான் இல்லையா, அவங்களோட forehead என்னவா இருக்கு 40 சென்டிமீட்டரா இருக்கு. ஹைட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, x வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 40 சென்டிமீட்டர். ஏன்னா foreheadன்றது x தான் இல்லையா, சோ அது வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், இப்போ y is equal to ax plus b ன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் இருந்தது இல்லையா. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, ஹைட் என்னன்னா, நான் ஹைட்ன்றது என்ன வேற எதுவும் இல்ல y தான் இல்லையா, ஹைட்ன்றது y தான் நம்ம மீன் பண்ணிருக்காங்க. இப்போ y தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ yல வந்து a யோட வேல்யூ b யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. a வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் 0.9 ஃபைண்ட் பண்ணோம். x வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 14 கொடுத்திருக்காங்க. பிளஸ் b வேல்யூ என்ன, b வேல்யூ இங்க ஃபைண்ட் பண்ணல 24.5. அதை இவங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், y கிடைச்சிரும். y தான் என்ன நம்மளோட ஹைட். ஓகே, சோ இப்போ 0.9 into 40 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 36 plus 24.5. இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா y that is equal to 60.5. என்ன இது யூனிட்ல கொடுத்திருக்காங்க இன்ச்சஸ், 60.5 inches. இதுதான் y, that is height. ஓகேவா, இது தேர்ட் क्वेश्चन. நான் இங்க எல்லாமே வந்து டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டுறேன். இதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரஃப்ல வந்து போட்டு பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. டைரக்டா என்ன மாதிரி நீங்க ஆன்சர் எழுதாதீங்க. நான் இது வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால டைரக்டா ஆன்சர் எழுதிட்டேன். சோ நீங்க வந்து ரஃப் ஒர்க் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. லென்த் ஆஃப் a forehead of a person. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, இப்போ லென்த் கேட்டிருக்காங்க. தேர்ட் क्वेश्चनல வந்து நம்ம கிட்ட ஹைட் கேட்டிருந்தாங்க, லென்த் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் கொடுத்துட்டு லென்த் கேட்டிருக்காங்க. ஹைட் என்ன 53.3. ஓகே, இங்கே போட்டுறலாம். சோ ஃபோர்த் क्वेश्चनல நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது இப்போ லென்த் கேட்டிருக்காங்க. லென்த் x that is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க 53.3. செக் பண்ணிப்போமா கரெக்டா எழுதிருக்கோமான்ட்டு. கரெக்ட். ஓகேங்களா, 53.3 ஹைட். இதே மெத்தட் தான் இப்போ நம்ம இங்க எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோமோ அதே மாதிரி தான் போட போறோம். y equal to ax plus b
ஒய்யோட வேல்யூ இப்போ கொடுத்துட்டாங்க இல்லையா 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ வந்து 0.9 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன்ல ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ் வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கொஸ்டினே. பிளஸ் பி வேல்யூ வந்து 24.5. இப்போ சால்வ் பண்ணிடலாமா? இந்த 0.9x வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 24.5. இந்த ஆன்சர் வந்து இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 53.3 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து 53.3 தான் இருக்கு இல்லையா? ஸோ 24.5 தான் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் போகுது. ஸோ மைனஸ் 24.5. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 28.8 கிடைக்கும். (0.9x). இப்போ எனக்கு x வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், 28.8 அப்படியே வச்சுட்டு டிவைடட் பை 0.9 டிவிஷன்ல எழுதிடுறேன். இங்க x கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இங்கே வரும்போது டிவிஷன்ல வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன், டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர்ல 10ஆல நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 288 டிவைடட் பை 9. 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 ஆட் ஆகும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து அந்த 0 வந்துடும். ஸோ அதனால 0 அந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ 288 டிவைடட் பை 9 வந்திருக்கு. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 9 1s are 9. 9 3 டைம்ஸ் வந்து 27 வருமா, ரிமைனிங் 1 தட் இஸ் 32. 18 வரும், 32. ஸோ 32 எக்ஸ் என்னது நம்மளுக்கு 32. இதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ்ன்னு மட்டும் எழுதாதீங்க, லென்த்னும் சேர்த்து எழுதிக்கோங்க. லென்த் எக்ஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். சரிங்களா? இன்னைக்கு பார்த்த கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற சம்ஸோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.